ஒருபோதும் இதற்கு நாங்கள் அடிபடிய மாட்டோம். எத்தனை சட்டங்கள் போட்டாலும் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒருபோதும் மாற்ற முடியாது. ஒருபோதும் நாங்கள் அடிமைப்பட மாட்டோம். இதை பார்த்தவர்கள் புறமுது கெட்டு ஓடிவிட மாட்டோம். நியாயத்திற்காக எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவோம். எஸ்டிபிஐ கட்சி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே இதை எதிர்த்து போராட்டத்தை துவங்கினோம். எவ்வளவு நெருக்கடிகள்! சிஐஏ போராட்டத்தை துவங்கினோம், நடத்தினோம் என்று சொல்லி ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த போராட்டத்தை காரணம் காட்டி எஸ்டிபிஐ கட்சிக்கு எதிராக அதனுடைய தேசிய தலைவர் கைது, அதற்கு எதிராக கடுமையான ரெய்டுகள், இது அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் ஓடிவிடுவார்களா? நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை கலைத்துவிட்டு ஓடிவிடுவோமா? தலைவர்கள் புறமுதுகிட்டு ஓடிவிடுவோமா? ஒருபோதும் ஓடிவிட மாட்டோம். நீதிக்காக போராடுவது, அந்த களத்தில் தியாகம் செய்வது இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற மகத்தான கடமை. நீதிக்காக போராடுவது, தியாகம் செய்வது, அது ஒரு மாபெரும் பெருமை. மறுமையில் அல்லாஹ் அதற்கான மகத்தான கூலியை நமக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெறும். யாருக்கும் தளர்வு நிலை வர வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு சட்டமா வந்துட்டு இருக்கிற முத்தலாக் சட்டம் வந்துச்சு, அந்த சட்டம் வந்தது, போராடி கொண்டு இருக்கிறோமே, என்ன நடக்கும்? ஒன்றுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. போராடுவோம். நீதிக்கான போராட்டம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற தீரும். சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். எத்தனை போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன உலகம் முழுவதும். இந்தியாவில் இந்த தமிழ் மண்ணில் எத்தனை அநியாயத்திற்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே மதச்சார்பின்மை சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஜனநாயக சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். மதச்சார்பின்மையை நேசிக்கிற மக்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும். இந்த போராட்ட களத்தில் துணிந்து நாம் நிற்போம், தைரியமாக நிற்போம். எத்தகைய தியாகத்திற்கும் நாம் தயாராகுவோம் என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. வசனம்.